சொற்றுணை வேதியோன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தவ கைதொழ கற்றனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நத்துணையாவது நம சிவாயமே. சிவாய நமக. ஆதித்யா ஆஸ்ட்ரோல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். குருப்பெயர்ச்சி பலன்கள் ஓர் அலசல். மேஷராசி, ரிஷபராசி, சிம்மராசி, கடகராசி, கும்பராசி 12 ராசியில் நீங்கள் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் 100% மக்களில் 70% மக்களுக்கு குரு பெயர்ச்சி அமோகமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் பார்த்தோம்னா மார்ச்லேருந்து குரு பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமும் சரி, எத்தனையோ ஜோதிடர்கள் உங்களுக்கு குரு பெயர்ச்சி நல்லாயிருக்கும், மேஷராசி நேயர்களுக்கு அப்படி இருக்கும், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்படி இருக்கும், கும்பராசி சிம்மராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களையே செய்யும், மிதுன ராசிக்கு இப்படி இருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட போய் நம்ம ஒரு வெளிப்படையான கருத்து கேட்டோம் அப்படின்னா இந்த 12 ராசிக்காரங்களை கூட கலந்து கூட கேளுங்க, இந்த குரு பெயர்ச்சி முழுமையான பலன்கள் தந்ததா தரலையா அப்படின்னு கேட்டால் 70% இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜோதிடர்கள் சொன்ன குரு பெயர்ச்சி பலன்கள் எல்லாம் பொய்யா அப்படின்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நமக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜனனகால நட்சத்திரத்தை பொறுத்தே தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் நட்சத்திரத்தில் பலனே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தானங்க உங்களோட தசா காலங்களையே கணக்கிட முடியும். அப்போ நீங்கள் பிறந்த லக்கணத்தை வச்சு சொல்லலை, நீங்கள் பிறந்த ராசியை வச்சு சொல்லலை, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கைக்கான திசை காலம், தசா காலம், சூரிய தசையோ சுக்கிர தசையோ ராகு தசையோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய தசைகள் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன. அது எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் சரி, புதுசாக ஆரம்பித்த ஜோதிடராக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஜோதிட கலைமாமணி விருது பெற்ற ஜோதிடர் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜோதிடரும் உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இதை வச்சு தான் பலன் சொல்லுவாங்களே தவிர்த்து கோச்சாரத்தை வைத்து எந்த ஜோதிடரும், முழுமையாக ஜோதிடம் கற்ற எந்த ஜோதிடரும் பலன்களை சொல்லவே மாட்டார்கள். அப்போ அன்றாடமாக சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் நமக்கு ஏன் பலிக்குது பலிக்கலை அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ. அப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்மளோட தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இந்த குரு பெயர்ச்சி பலன் இருக்கும், கோச்சார குரு பெயர்ச்சி பலன். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பலனை ஒவ்வொரு லக்னத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பிரித்து நம்ம பலன் எடுக்கும் பொழுது தான் தனி நபருக்குடைய பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் மேஷ ராசியாகவே இருக்கீங்க, ஆனால் கும்ப லக்னம், நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க ஆனால் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. அப்போ குரு உங்களுக்கு 2ம் 11க்கும் உரிய அதிபதியாக வருவார். அப்போ நீங்கள் மேஷ ராசி அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு சுக்கிரன் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை, ஒரு இளம் வயதினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன தசை நடக்கும், சூரிய தசை நடக்கும். அப்போ கும்ப லக்னத்துக்கு சூரிய தசை எப்படி பலன் தரும் அப்படின்னா 50-50 தான் பலன் தரும். இல்லை நீங்கள் சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசையில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், கும்ப லக்னம் சந்திர தசையில் இருக்கீங்க, அப்போ எப்படி பலன் தரும்? அப்போ 12க்கும் 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் இப்போ உங்களுக்கு 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பரணி நட்சத்திரத்தில் பிறந்து சந்திர தசையில் இருக்கக்கூடிய கும்ப லக்கணக்காரங்களுக்கு எப்படி நல்லது செய்யும்னு கேட்குறேன் நான். அப்போ இந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்களை கண்மூடித்தனமாக நம்ம நம்பினோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகளில் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ நான் துல்லியமாக சொல்ல போகிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்ம சேனலில் இனி அடுத்தடுத்து எப்படி பலன்கள் வரப்போகுது அப்படின்னா, வார பலன்களும் வரும், மாத பலன்களும் வரும், உங்கள் கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கான பலன்களும் நான் சொல்கிறேன். எப்படி சொல்ல போகிறேன், இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, மேஷராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேதுவோடைய நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இந்த குரு பெயர்ச்சி ஓர் அலசல். இதில் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் எந்த ராசி லக்னம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் அந்த ராசி லக்னக்காரங்களுக்குரிய ஒரு ஆய்வு செய்து பலன்கள் சொல்லலாம். அது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நன்றி நேயர்களே.